அடுத்த கேள்வி என்னவென்றால், இப்போது பெரும்பாலான வட்டி விகித குறைப்பு சுழற்சிகள் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்த வருடத்தில் மானிட்டரி பாலிசியின் பங்கு எப்படி மாறும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? சரி, இது மிகவும் முக்கியமான கேள்வி. ஏனெனில் நீங்கள் சொன்னது போல பெரும்பாலான வட்டி விகித குறைப்புகள் முடிந்துவிட்டன. ஆனால் எங்களது நம்பிக்கை என்னவென்றால், இந்த வருடம் மானிட்டரி பாலிசியின் பங்கு மற்றும் தாக்கத்தையும் உண்மையான தரவுகளையும் பிரித்து பார்க்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 2026 நிதியாண்டின் பெரும்பகுதியில் பணவீக்கம் 4% இலக்கை விட மிகவும் குறைவாகவே இருந்தது. உண்மையில் 2026 நிதியாண்டுக்காக பணவீக்கம் சராசரியாக 2% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி எதிர்பார்க்கிறது. 2027 நிதியாண்டில் இந்த வருடம் பணவீக்கம் குறைவு என்பதால் அடிப்படை விளைவு காணப்படும். அடிப்படை விளைவால் அடுத்த வருடம் பணவீக்கம் சற்று உயரும். மேலும் புதிய சிபிஐ சீரிஸ் வரும். அப்படியென்றால் அரசும் பிப்ரவரி மாதத்திலிருந்து சிபிஐ சீரிஸை மாற்றும். அதனால் அதில் புதிய புதுப்பிப்புகள் இருக்கும். புதிய பொருட்கள் சேர்க்கப்படும். எடுத்துக்காட்டாக இ-காமர்ஸ் போன்றவை. பல்வேறு வேரியபிள்கள் சேகரிக்கும் முறையும் மாற்றப்படும். அதனால் ரிசர்வ் வங்கியும் அதை மேற்கொள்ளும். இதுதான் உண்மை. ஏனெனில் இந்த பணவீக்க தொடர் எவ்வளவு பெரிதானாலும் கூட முந்தைய ட்ரெண்ட்கள் எதுவும் இருக்காது. அதனால் இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில் பணவீக்கத்தில் ஏற்படும் சிறிய உயர்வை ரிசர்வ் வங்கி சிறிது எச்சரிக்கையுடன் பார்க்க வேண்டியிருக்கும். மற்றும் இன்னொரு விஷயம் என்னவென்றால், அவை நிலையான பாலிசியை பராமரிக்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த ஆண்டில் ரிசர்வ் வங்கி செய்யக்கூடிய சிறந்த விஷயம், வட்டி விகிதங்களை நீண்ட காலம் குறைவாக வைத்துக்கொண்டு, லிக்விடிட்டியை எளிதாக வைத்துக்கொண்டு, வெளிநாட்டு பரிவர்த்தனை கொள்கையை எப்போதும் போல வெளிப்படையாக வைத்திருந்தால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். இதுதான் இந்த ஆண்டில் ஆர்பிஐயிடமிருந்து நாங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கும். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்.